வணக்கம். தேம்பாவணி நாட்டுப்படலம். பாடலன் 55. முருகு விம்மிய மலர் குடைந்து மூழ்கு தீன் பருகு விம்மிய அழிபசி தவிர்ந்த பின் அருகு விம்மியது போல் என அலர்குய் மங்கையர் உருகு விம்மிய களிப்புயிர்த்து பாடுவார். அன்பு நண்பர்களே, வணக்கம். தேம்பாவணியில் நாட்டுப்படலத்தில் 55வது பாடலை பார்க்கிறோம். இந்த பாடல் எனக்கு உரியதை நான் எடுத்துக்கொள்கிறேன், உனக்கு உரியதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுவது போல, பேரம் பேசிக்கொள்வது போல பாடலை அமைத்திருக்கிறார். முருகு விம்மிய மலர் குடைந்து மூழ்கு தேன் பருகு விம்மிய அழி பசிதவிர்த்த பின் அருகு விம்மியது என அலர்கொய் மங்கையர் உருகு விம்மிய களிப்பு உயிர்த்து பாடுவார். வண்டினங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன, பெண்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன பாடுகிறார்கள் என்றால், வண்டினங்கள் பாடுகிறதாம், இந்த பூக்கள் எல்லாம் நான் நன்கு தேனை உறிஞ்சி எடுத்த மலர்கள், இந்த பூக்களை நீ பறித்துக்கொள் என்று சொல்லுவது போல இருக்கிறது. அந்த பெண்களும் நீ பசியார உண்டு விட்டாயா, அப்பிறகு நான் அந்த பூக்களை பறித்து கொள்கிறேன் என்று ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு இனிய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது இந்த சோலை என்று சொல்லுகிறார். அதுதான் முருகு விம்மிய மலர் குடைந்து மூழ்கு தேன் என்று சொல்லுகிறார். வண்டினங்கள் உள்ளே நுழைந்து ஆழ குடைந்து தேனை குடித்ததற்கு பிறகு, வயிறார உண்டதற்கு பிறகு, நீங்கள் வயிறார உண்டதற்கு பிறகு நாங்கள் அந்த மலர்களை பறித்து மாலையாக அணிந்து கொள்கிறோம் என்று இருவரும் பாடித் திரிவதாக தெரிகிறது இந்த பாடல். இவ்வளவு அற்புதமான இயல்பாக நடக்கக்கூடியவையில் ஒரு அழகான வாழ்க்கை சிந்தனையை உள்வைத்து பாடுகிறார் கவிஞர். நன்றி.